ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ஒரு மிக முக்கியமான விவாதம் ஆரம்பிச்சிருக்கு. ஓய்வு பெறும் வயதை 60லேருந்து 65ஆக உயர்த்திடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு கோர்ட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கான ஹாட் டாப்பிக்காக பேசப்படுது. என்னப்பா சொல்கிறீங்க? ஏற்கனவே ஊழியர்கள் ஓய்வு வயதை 60 ஆக்குனப்பவே பெரிய விவாதம் நடந்துச்சு. இப்போது யாருக்கு இந்த 65 வயசாக மாற்ற சொல்லியிருக்காங்க, பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழக ஹைகோர்ட்டே நம்ம தமிழக அரசுக்கு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. சரி, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இது சும்மா வந்த வதந்தியெல்லாம் கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றமே நம்ம தமிழக அரசுக்கு மிக முக்கியமான அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதுவும் 8 வாரத்துக்குள்ளே முடிவு என்ன அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். 8 வாரம்ன்றது 2 மாத காலத்துக்குள்ளே சொல்லி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன உத்தரவு அது? இந்த கோரிக்கை திடீர்னு ஏன் வந்துச்சு? இதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான அரசு வேலை தேடும் இளைஞர்களுக்கு பாதிப்பா, இல்லை தமிழ்நாட்டோட கல்வித்தரத்தை உயர்த்த இது தேவையா? பேராசிரியர்கள் தரப்பு நியாயம் என்ன? அரசுக்கு இதில் இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன? எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல விஷயம் என்னன்னு பார்ப்போம். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போடுறாங்க. அந்த மனுவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கடந்த 2007ஆம் ஆண்டே பல்கலைக்கழக மானியக் குழுவுக்கு, அதாவது யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் சொல்லுவோம், ஒரு பரிந்துரையை அனுப்பிச்சுது. அதன்படி இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் ஏற்கனவே தங்களுடைய பல்கலைக்கழக பேராசிரியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60லேருந்து 65 உயர்த்தி நடைமுறையும் படுத்திட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பேராசிரியர்களுடைய ஓய்வு வயது இன்னும் உயர்த்தப்படவே இல்லை. இது சம்பந்தமாக கடந்த ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதியே தமிழக அரசுக்கு மனு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சு. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா அவர்கள் முன்னாடி இருதரப்பு வாதங்களும் ரொம்ப பயங்கரமாக நடந்துச்சு, காரசாரமாக. மனுதாரர் தரப்பில் மூத்த வக்கீல் தாட்சியாயினி ரெட்டியும், அரசு தரப்பில் வக்கீல் கே சதீஷ்குமார் அவர்களும் ஆஜராகி வாதாடினாங்க. எல்லா வாதங்களையும் கேட்ட நீதிபதி, மனுதாரர் எழுப்பியுள்ள இந்த கோரிக்கை கண்டிப்பாக பரிசீலனைக்குரியது தான். அதனால் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடைய ஓய்வு வயதை 65 உயர்த்த கோரும் இந்த மனுவை தமிழக அரசு அடுத்த 8 வாரங்களுக்குள்ளே பரிசீலித்து சட்டப்படி தகுந்த முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு அதிரடியாக உத்தரவை போட்டிருக்காங்க. அதாவது கோர்ட்டு நேரடியாக வயசை கூட்டுங்கன்னு சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக அரசாங்கமே நீங்கள் 8 வாரத்துக்குள்ளே இதை பற்றி தீவிரமாக ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுங்கன்னு இவங்கக்கிட்டேயே பாலை திருப்பி போட்டு விட்டாங்க. இதனால் கல்வித்துறையில் இப்போ பயங்கர எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. சரி, இந்த கோரிக்கைக்கு பின்னால் இருக்கிற அத்தியாவசிய தேவை என்ன? பேராசிரியர்கள் சங்கம் ஏன் இதை இவ்வளோ உறுதியாக கேட்குறாங்க? மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்கல்வித்துறை மிக மோசமான ஒரு பேராசிரியர்கள் பற்றாக்குறையை சந்திச்சுட்டு வருது. கடந்த பல வருஷமாக நம்ம மாநிலத்தில் சீரான இடைவெளியில் உதவி பேராசிரியர்கள், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் நியமிக்கப்படவே இல்லை. இதனால் மாநிலத்தோட பல பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், ஒரு காலேஜில் மெயினான ப்ரொஃபஸர்ஸ் இல்லைன்னா அங்கே படிக்கிற மாணவர்களுடைய உயர்கல்வி, அவங்களுடைய ஆராய்ச்சி பணிகள், அப்புறம் அந்த கல்வி நிறுவனத்தோட தரம் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்படும் இல்லையா? அதுதான் இப்போ நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் யூஜிசி நிர்ணயம் செஞ்சுருக்கிற குறைஞ்சபட்ச ஆசிரியர்கள் கூட பல கல்வி நிறுவனங்களில் இல்லையா. இதுக்கு நடுவில் இப்போ பணியில் இருக்கிற சீனியர் பேராசிரியர்கள் பல பேர் இன்னும் சில ஆண்டுகளில் ஓய்வு பெற போகிறாங்க. புதுசாக ஆட்களையும் எடுக்கலை, இருக்கிறவங்களும் ரிட்டையர்ட் ஆகிட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை மேலும் தீவிரமடையும். ஸோ அவங்க வைக்கிற பாயிண்ட் என்னென்னா, புதுசாக ஆட்களை தேர்ந்தெடுத்து சிஸ்டத்தை சீராக்கிற வரைக்கும் அனுபவமிக்க இந்த பேராசிரியர்களுடைய ஓய்வு வயதை 65 வயதாக உயர்த்தினா கல்வி நிறுவனங்கள் தடையின்றி இயங்கும், மாணவர்களுடைய ஆராய்ச்சிகளும் பாதிக்கப்படாது. கேட்குறதுக்கு இது நியாயமாக தானே இருக்குது. ஆனால் நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இதில் மிகப்பெரிய இன்னொரு பக்கமும் இருக்குது. அது நெகட்டிவ் சைட். இந்த நாணயத்தோடைய மறுபக்கம் ரொம்பவே கவலைக்குரியது. ஓய்வு வயதை 65 உயர்த்திட்டாங்க அப்படின்னா, இப்போ அது அந்த மாதிரி உயர்த்துறதுல இருக்கிற முதல் நெகட்டிவ் என்னென்னா ஸ்டாக்னேஷன், அதாவது தேக்கம். ஏற்கனவே பல பல்கலைக்கழகங்களில் அடுத்த லெவலுக்கு, அதாவது அசோசியேட் ப்ரொஃபஸர்னு பதவி உயர்வுக்காக, அந்த ப்ரொமோஷனுக்காக எத்தனையோ இளம் உதவி பேராசிரியர்கள் காத்துட்ருக்காங்க. இப்போ மேலே இருக்கிற சீனியர்ஸ் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு சீட்டை
அகைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு தள்ளி போகும், அவங்களுடைய கரியர் வளர்ச்சி பாதிக்கப்படும். ரெண்டாவது, கால மாற்றத்துக்கு ஏற்ப புது புது தொழில்நுட்பங்கள், புதிய ஆராய்ச்சி முறைகள் வந்துட்டே இருக்கு. இளம் பேராசிரியர்கள் வரும்போது அவங்க புது எனர்ஜியோட அப்டேட்டடான அறிவோடு வருவாங்க. 65 வயசு வரைக்கும் பேராசிரியர்களை நீட்டிக்கும் போது கல்வித்துறையில் புதிய சிந்தனைகள் மற்றும் நவீன மாற்றங்கள் உள்ளே வர்றது கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. சரி, அரசாங்கத்துக்கு இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த முடிவை எடுத்தால் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் நஷ்டம் கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சாதகம் என்னன்றதை சொல்கிறேன். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக பெரிய அளவில் நிதிச்சுமை குறைஞ்சிரும். எப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒரு பேராசிரியர் ஓய்வு பெறும்போது அவருக்கு வழங்க வேண்டிய கிராஜுவிட்டி, பென்ஷன், கம்யூட்டேஷன், அப்புறம் இதர ஓய்வூதிய பலன்கள்னு லட்சக்கணக்கில், சில சமயம் கோடிக்கணக்கில் கூட அரசாங்க பணத்தை செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஓய்வு வயதை 5 வருஷம் தள்ளி போட்டால் அந்த பெரிய தொகையை அரசு இப்போதைக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. தற்காலிகமாக நிதிச்சுமையை தள்ளி போடலாம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஆட்களை தேர்வு செய்கிற எக்ஸாம் செலவு, நேர்காணல் செலவுகளும் இவங்களுக்கு மிச்சமாகும். அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, இது நீண்ட கால அடிப்படையில் அரசுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சீனியர் பேராசிரியர்களுக்கு சம்பளம் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு இன்னும் 5 வருஷத்துக்கு முழு சம்பளமும், ஆண்டு உயர்வு, அதாவது இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு இளம் உதவி பேராசிரியர் எடுத்தால் அவங்களுக்கு ஆரம்ப கால சம்பளம் கம்மியாக தான் இருக்கும். அதை விட முக்கியமாக வேலையில்லா திண்டாட்டத்தை அரசு உருவாக்க பார்க்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு கெட்ட பெயர் மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் அரசாங்கத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவையே வந்து ஏற்படுத்துறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது, வேலை தேடுறாங்க இல்லையா அந்த இளைஞர்கள், அந்த இளைஞர்களுடைய வழிகள் ரொம்ப கஷ்டம். ஒட்டுமொத்த விஷயத்துலையும் ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய, இல்லைன்னா நம்ம ரொம்ப ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிற நம்ம ஊர் இளைஞர்கள் இருக்காங்க இல்லைங்களா? அதாவது நெட்டு, ஸ்லெட்டு, பிஹெச்டி முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு படித்து எப்பயாவது அரசு காலேஜில் வேகன்சி வரும், நம்ம பேராசிரியர் ஆகலாம் அப்படின்னு காத்துட்ருக்கிற வேலை தேடுபவர்களுடைய நிலை என்ன ஆகும்? வேலை தேடுறவங்களுக்கு இதில் பாசிட்டிவ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம் வேணால் சொல்லலாம். ஒருவேளை இந்த 5 வருஷ இடைவெளியில் பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தி நிதிநிலையை சீராக்கி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பல்க் வேகன்சியை அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த நெகட்டிவ் வந்து ரொம்ப ஆபத்தானது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு இது முழுக்க முழுக்க ஒரு பேரிடியாக இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு தகுதி இருந்தும் தற்காலிக பேராசிரியர்களாகவும், கௌரவ விரிவுரையாளர்களாகவும், கெஸ்ட் லெக்சர்ஸாகவும் வெறும் 15,000 20,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஓய்வு வயசை 65ன்னு உயர்த்திட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு புதிய பணியிடங்கள் பெருமளவில் உருவாகாது. அப்போது இவங்களுடைய அரசு வேலை கனவாகவே போயிடும். பல பேருக்கு ஏஜ் பார் ஆகிடும். படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியில் இளைஞர்கள் மத்தியில் இன்னும் மனவேதனையும் வலியும் தான் அதிகமாகும். இது இளைஞர்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, பேராசிரியர்கள் தரப்பில் கேட்குறது அவங்க கரியர் மற்றும் கல்வி நிறுவனங்களுடைய தற்போதைய பற்றாக்குறையை சமாளிக்க. ஆனால் வேலை தேடுற இளைஞர்கள் தரப்பில் இருக்கிறது வாழ்வாதார போராட்டம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கிற இந்த 8 வார கால அவகாசத்துக்குள்ள தமிழக அரசு ஒரு நடுநிலையான முடிவை எடுக்கணும். சீனியர்களுடைய அனுபவமும் வேணும், அதே சமயம் இளைஞர்களுடைய எதிர்காலமும் பாழாகக்கூடாது. இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா, காலி பணியிடங்களை உடனே நிரப்புறதுக்கான முறையான அறிவிப்பை வெளியிட்டு தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுடைய கருத்து என்ன? பேராசிரியர்களுடைய ஓய்வு வயதை 65 உயர்த்தப்பட வேண்டுமா, இல்லை 60 வயசோட ஓய்வு கொடுத்துட்டு அந்த இடங்களில் தகுதியான இளைஞர்களை உடனே நியமிக்கணுமா? உங்களுடைய நியாயமான கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கவங்க, அப்புறம் பேராசிரியர்களுக்கு யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அந்த மாதிரி சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.